அவர் தோக்குறப்போ உங்களை மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதாவது தோல்வி பயத்துல இது மாதிரி ஒண்ணு சொல்லுவார். வெற்றி பெறலன்னா இந்தியா விட்டே போயிடுறேன், வேற யார் சேலஞ்ச் பண்ண சொல்லு பார்ப்போம். இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன், நான் வெற்றி பெறலாம் இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன், இந்த சேலஞ்ச் அவர் பண்ண சொல்லு பார்ப்போம். அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும் அங்க பிஜேபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ்வளவு கட்டமைப்பு கூட முன்னாள் எம்ஏ பாஸ்கர் என் கூட இருக்காரு. அதனால வெற்றி பிரகாசமா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100% ஜெயிப்பேன். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த தொகுதி விட்டு வந்துட்டாரு, இந்த தொகுதி விட்டுட்டு வந்துட்டாரு, நான் ஒரு வியாபாரின்னு. அதெல்லாம் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி பார்க்க சொல்லுங்க. அப்புறமேட்டா வேற என்ன இவ்வளவு சேலஞ்ச் பண்றேன்னு அவரை தான் சேலஞ்ச் பண்ண சொல்ல பார்ப்போம். மீண்டும் எலெக்ஷன் நிக்க மாட்டேன்ற ஒரே வார்த்தை சொல்ல பார்ப்போம். என்ஆர் கட்டாயபூர்வமா என் தொகுதிக்கு வருவாரு, அது மாற்றம் இல்லை. நீங்க சொன்னீங்க பாருங்க, 5 இடத்த ஆப்போசிட்டா போட்டுக்கிறாங்க ஒன்னோட ஒண்ணா. இதெல்லாம் எதுக்காக? அதாவது மேலேருந்து எழுதப்பட்ட விதி, மீண்டும் என்ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாங்கிறது தான் அவ்வளவும் இருந்தது. இதெல்லாம் அவர் ஆன்மீக சுற்றுலா பயணமா போய் அதனுடைய விளைவு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அமித்ஷாஜி சொல்லிட்டாரு, என் ரங்கசாமி தான் பாண்டிச்சேரி ஆளுநர். அது நிச்சயமா நடக்குன்றது தான் இதெல்லாம் உதாரணமா நடக்குது. அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. எங்களுடைய எண்ணம் பிஜேபி ஆட்சி இங்க வரணும். அப்போ பாரத பிரதமருடைய அவருடைய சொல்லுக்கு ஏற்ப இங்க நம்ம என்ஆர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். அதற்காக தான் இவ்வளவு வேலையும் கடவுளா பார்த்தாங்க. நிச்சயமா மீண்டும் இந்த 2026 மீண்டும் என்டி ஆட்சி அமையும், அது எந்த மாற்றமும் இல்லை. அதாவது மேல இருந்து என்ன வருன்றாங்களோ அதான், நான் ஒன்னும் கேட்க மாட்டேன், அவர்களா கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வேன். நன்றி. வணக்கம்.